முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரு தான். எம்ஜிஆர் காலகட்டம், அதன் பின்னாடி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு ரஜினி காலகட்டம், ரஜினிக்கு பிறகு இன்னைக்கு விஜய் காலகட்டம். நீங்கள் நெப்போலியனுடைய பண்ணை வீட்டுக்கு போகாத நடிகர்களோ நடிகைகளோ சிரிப்பு நடிகர்களோ இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது ஒரு மினி கோடம்பாக்கம் கோலிவுட்டாக மாற்றி வைத்திருக்கிறார். பிகைன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு சினிமா பற்றிய நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட சினிமா விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம பேசக்கூடிய பிரபலம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலும் பிரபலமாக இருக்கக்கூடிய தமிழ் நடிகரும் அரசியல்வாதியும் தொழிலதிபருமான திரு நெப்போலியன் அவர்களை பற்றி தான் சில கேள்விகள் கேட்க போகிறோம் சார். அவர் பொதுவாகவே ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. ஆனால் சில பேர் வந்துட்டு அரசியல்வாதி ஆகிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருடைய இயல் பெயர் குமரேசன். நீங்கள் இப்போ அமைச்சர் நேரு இருக்கார்ல, நேருவுடைய சகோதரியின் மகன். நான் அவரை 89 நீங்கள் அமைச்சரை சட்டசபையில் தலைமைச் செயலகத்தில் அவர் ஒரு அமைச்சரவை உதவியாளராக அவரை பார்த்துருக்கேன். ஓஎன்னு சொல்லுவோம்ல, அமைச்சருக்கு உதவியாளர். இப்படி இருந்த காலகட்டத்தில் தான் பாரதி ராஜாட்ட ஒரு உதவிக்காக வர்றாரு, நேருட்ட உதவிக்காக வர்றாரு பாரதி ராஜா. அப்போ தான் நீ நல்ல உயரமாக இருக்கக்கூடிய குமரேசனை நேரு சொல்கிறார், இவனுக்கு ஏதாவது சினிமாவில் இழுத்து விட. யார்? மாமா நேரு மருமகனை பாரதி ராஜா கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போய் தான் நெப்போலியன் பேர் வைக்கிறார். நெப்போலியன் பேர் வச்சு தான் பாரதி ராஜா தான் அவரை அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் ஒரு சினிமாவுக்கு என்றான கதை. சினிமாவுக்கு வந்த பிறகு இவருக்கு அரசியல் ஆர்வமும் வந்துடுது. அப்படி அரசியல் ஆர்வம் வந்த பிறகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, திமுக அழகிரியோட நெருக்கமாகிறார். அழகிரியோட நெருக்கமான பிறகு எம்பி ஆகி மத்திய அமைச்சராகிறார். மத்திய அமைச்சராக டெல்லியில் இருக்கார். டெல்லியில் இருந்த பிறகு அவருடைய குழந்தை பையன் ஸ்பெஷல் சைல்டு. அதுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்காவிலேயே ஒரு 500 ஏக்கரா நீங்கள் பண்ணையை வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டார். இதுதான் குமரேசனாக அமைச்சர் நேரு அலுவலக உதவியாளர் வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு பெரிய பண்ணை, ஒரு 1000 ஏக்கராவில் ஒரு பண்ணை வாங்கிட்டு அமெரிக்காவில் விவசாயம் பண்ணிவிட்டு அமெரிக்க வாசியாக மாறி போயிட்டார். மத்திய அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் நடிகராகவும் இருக்கார், பண்ணையாளராகவும் இருக்கார், அமெரிக்க குடியுரிமை வாங்கியிருக்கார். அவருடைய அந்த குழந்தை அமெரிக்காவில் தான் இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நடிகைகள் நீங்கள் பிறந்த நாளுக்கோ ஓய்வெடுப்பதற்கோ எங்கே போயிடுறாங்க? அமெரிக்காவில் நெப்போலியனுடைய பண்ணை வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுதான் தமிழகத்தை சார்ந்த அத்தனை பேருமே நீங்கள் நெப்போலியனுடைய பண்ணை வீட்டுக்கு போகாத நடிகர்களோ நடிகைகளோ சிரிப்பு நடிகர்களோ இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது ஒரு மினி கோடம்பாக்கம் கோலிவுட்டாக மாற்றி வைத்திருக்கிறார். இதுதான் நெப்போலியனுடைய வரலாறு. இப்போ தமிழகத்தை விட்டுட்டு முழுமையாக அங்கே போய் இருக்கிறதுக்கு ஏதாவது தனியாக இல்லை, அங்கே அவருக்கு அந்த இயற்கை சூழல் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா மகன் அவருக்கு ஒரு போலியோ, அதனால் இங்கே இருந்தால் அவருக்கு அது ஒரு மன அமைதியை தரும் அந்த பையனுக்கு, மனைவிக்கு, நெப்போலியனுக்கு. இதற்காக அவர் அமெரிக்க வாசியாக மாறி போயிருக்கார். பொதுவாகவே தமிழர்களெல்லாம் பார்த்தானா அவரே போய் பேசுகிறது அதெல்லாம் சொல்கிறாங்க. தமிழர்கள் அங்கே பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் இல்லை, அதாவது தமிழர்கள் உலகம் பூரா பரவி வாழ்கிறார்கள். அப்போ ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் நம்ம ஊரில் இப்போ பார்ப்பதை போல வெளிநாடுகளில் ஒரு தமிழரை பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் நெப்போலியனுக்கு அங்கே உற்றார் உறவினரோ அல்ல, அவர் திருச்சிக்கார். அப்போது அங்கே வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அதிகமாக ஈழத்தமிழர்கள் இருப்பாங்க, இல்லை இந்தியாவிலேருந்து போனவர்கள் இருப்பாங்க. அப்போ அவர்களோடு நீங்கள் பேசுவது, உரையாடுவது, தங்குவதுக்கு ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தான். அதை அவர் இயற்கையாகவே அதை விரும்புகிறார். தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கலாம். இல்லை, அவர் அந்த பண்ணையில் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதை வழியே போய் விரும்பி அவர் பழகிறார். இது
எல்லாருக்கும் வராது, இயற்கையாகவே அவருக்கு அது அமைந்திருக்கு, அதை விரும்புகிறார். இது பாராட்டக்கூடிய ஒன்று தான். நெப்போலியன் அவர்களுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து பண்ணை வாங்கக்கூடிய அளவுக்கும் அதே மாதிரி அங்கே போய் செட்டில் ஆகக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு பொருளாதார பின்னணி அப்படின்றது எப்படி அவருக்கு அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன்? அம்மா, நீங்கள் அவருடைய தாய் மாமன் நேரு, அவரு தான் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ். 10,000 கோடி ரூபா சொத்து மதிப்பு. இப்போ அமெரிக்காவிலையும் அவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறாங்க. பல ஆயிரம் கோடிகள் இருந்தால் தான் இந்த தொழிலெலாம் பண்ண முடியும். அப்போ நேரு தான் அவருக்கு ஒரு 500 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் கொடுத்து அமெரிக்காவில் அவர் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுவதற்காக அவர் அங்கே செட்டில் பண்ணுறாரு. நீங்கள் திமுகவில் இன்றைக்கி நம்பர் 1 அமைச்சர் யார்? நேரு தான். இப்போது நம்ம ஸ்பெயினில் இருக்கார் முதலமைச்சர். ஸ்பெயினில் இருந்துட்டு கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கக்கூடிய ஷேரிங் இது யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு? டிஆர் பாலுக்கிட்டையும் நேருக்கிட்டையும் தான். கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு யார் யாருக்கு எத்தனை சீட்டு முடிவு செய்யக்கூடிய அந்த பெரிய பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு? நேருக்கிட்ட. அப்போ நேரு இன்றைக்கி முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரு தான். சேலம் மாநாடு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. எவ்வளவு? நேருவை தவிர யாரும் பண்ண முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, திமுகவில் நீங்கள் நம்பர் 2 கலைஞர் உயிரோடு இருந்த காலத்தில் ஆற்காடு வீராசாமி தான் நம்பர் 2. இப்போ ஸ்டாலினுக்கு நம்பர் 2 யார்? நேரு. அதனால் நேருவுடைய பணம் 1000 கோடி 500 கோடியோ அங்கே பண்ணை வீடுகளாகவும் பண்ணை விவசாய தோட்ட பண்ணைகளாகவும் நீங்கள் புல்டோசர்களாகவும் மாறி இருக்குது. இதில் ஒன்றும் வியப்பே இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸுங்கிறது இங்கே ஒரு 10,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புக்கு இருக்குது. அதில் ஒரு தொடர்ச்சி தான் நெப்போலியன் ஒரு 1000 கோடி ரூபாய் வச்சுருக்கார். இது நீங்கள் நேரு குடும்பத்துக்கு சொந்தமான சொத்து. அவர் அதை பாதுகாத்து கொண்டு இருக்கார். இதுதான், இது ஒரு சாதாரண விஷயம். இப்போது நம்ம அரசியல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நடிகர்கள் வந்துட்டு நிறைய பேர் புகழின் உச்சிக்கே போயிட்டு திடீர்னு வந்துட்டு காணாமல் போயிருப்பாங்க. நம்ம மைக் மோகன் உதாரணமாக சொன்னோன்னா அவர், அப்புறமா வந்து நம்ம நடிகர் ராமராஜன் அவர்கள், நடிகர் பிரசாந்த் அவரும் கூட வந்துட்டு இப்போது என்ன பண்ணுறாருன்றது தெரியல. ஸோ அவங்கள பற்றி ஏன் அவங்களோட லைஃப் இப்படி ஆச்சுன்றதை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்கள். அதாவது நீங்கள் மோகன் அவர் பீக்காக இருந்தார், மைக் மோகன். ஆமாம், அந்த காலகட்டம் வேறு, பிரசாந்த் காலகட்டம் நீங்கள் அது ஒரு காலகட்டம். இப்படி எம்ஜிஆர் காலகட்டம், அதன் பின்னாடி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு ரஜினி காலகட்டம், ரஜினிக்கு பிறகு இன்றைக்கி விஜய் காலகட்டம், நீங்கள் எம்ஜிஆருக்கு முன்னாடி பாகவதர் காலகட்டம். இது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் திரைப்படத்துறை சில நபர்களை வைத்திருக்கும். நீங்கள் எம்ஜிஆர் நடிக்கிற அதே காலகட்டத்தில் கேரக்டர் நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவாஜி. அதே போல் அடுத்து எம்ஜிஆர் சிவாஜியை போல் கமல், ரஜினி. ரஜினி படம் வந்து கிராமங்களில் ஓடும், நல்ல பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும். ஆனால் கமலஹாசன் படம் நீங்கள் கேரக்டர் தத்துவார்த்த ரீதியாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் அஜித், விஜய். இதே காலகட்டத்திலேயே நீங்கள் கமல், ரஜினி காலகட்டத்திலேயே விஜயகாந்த் வர்றார். விஜயகாந்த் கிராம மக்கள், நீங்கள் கிராம இளைஞர்கள், பொழுதுபோக்கு படம். அவர் ஒரு உண்மையாகவே சின்ன எம்ஜிஆர் தான். கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் படம். விஜயகாந்த் படம் எங்கே ஓடும் கேட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் ஓடும், என்எல்சி ஏரியாவில் ஓடும். அதே போல் ரஜினி படத்துக்கு பின்னாடி இப்போ விஜய் படம் ஓடுது. விஜய் படத்தில் நிறைய பொழுதுபோக்கு அம்சம், ஏறக்குறைய கிராம இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் வாலியை போன்ற சில கருத்து படங்கள். அப்போ எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, அஜித், விஜய். இது ஒரு காலகட்டம் தான். இப்போ எம்ஜிஆர் நடித்த படம் ஓடுமா? ஓடாது. சிவாஜி நடித்தா ஓடுமா? ஓடாது. ரஜினி, கமல் படமே தடுமாறி தான் ஓடிட்டு. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நடிகர்களை ஒரு காலத்தில் பாகவதர் கொண்டாடினாங்க, என்எஸ்கேவை கொண்டாடினாங்க, சிரிப்பு நடிகர் என்எஸ்கே இருந்தார், அப்புறம் சூழிராஜன் வந்தார், அப்புறம் கவுண்டமணி வந்தார், கவுண்டமணி பின்னாடி சந்தானம். இப்படி காலங்கள் மாறுகிற பொழுது மக்களுடைய ரசனையும் மாறும். அப்படி தான்
ஹீரோவாக இருந்தாலும் சரி, ஹீரோயினியாக இருந்தாலும் சரி, காலம் மாறிட்டு. அன்றைக்கி நீங்கள் கேஆர் விஜயா தான் ஹீரோயினி, மஞ்சுளா, லதா, இப்படியே வந்து இன்றைக்கி தமனால் போய் நிற்கிது. அதனால் மக்கள் ரசிகர்களும் மாறுறான். இப்போ எங்கள் அப்பா காலகட்டத்தில் அவர் அந்த காலத்தில் என்எஸ்கே பாகவதர் படத்தை பார்ப்பார். அடுத்து எம்ஜிஆரையும் சிவாஜியும் பிடிக்காது. அடுத்த தலைமுறையான எனக்கு எம்ஜிஆரும் சிவாஜியும் பிடிக்கும். இப்போ என் பையனுக்கு அடுத்த தலைமுறையான ரஜினி, கமல், இப்போ அஜித், விஜய்க்கு போயிடுச்சு. அதனால் காலங்கள் மாறுகிற பொழுது நீங்கள் ரசனையும் மாறும். திரைப்படத்துறையில் இருக்கிற காமெடி நடிகர்லேருந்து கதாநாயகர் வரை நீங்கள் மாறிக்கொண்டே வரும். அதுதான் திரைப்படம். எங்களுடைய சினிமா சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிகைன் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.